வந்து இப்போ இந்த மேம் இந்த லோகோ Figma மிரர் யூஸ் பண்றதுக்கு இதுல நம்ம என்ன பண்ணணும் மேம் ஃபர்ஸ்ட்? ஃபோன்ல ஆப் வச்சிருக்கேன். ஃபோன்ல ஆப் இதுல ஏதாவது பண்ணணுமா? லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த டபுள் அந்த ஃபோன் ஆப்பில் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஜூம் இன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபைலுக்கு அதுவாகவே நேவிகேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், அதிலே வரும் ஃபிக்மா மிரரில். ஓகே மேம். மெயில் ஐடி வேற மெயில் ஐடி இருக்கு. அதனால மாறிடுச்சு. நான் பாத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கிரீன் இந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஓகே ஸ்க்ரீன் தானே மேம்? இல்லை நான் பார்க்குறேன். இதில் வந்து ஆக்சுவலாக அந்த சைன் அப் அண்ட் ஆர் லாகின் இது ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ப்ராமினன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இம்பார்ட்டன்ஸு. அது வந்து அப்படி இருக்காதுல்ல. யூசர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் தான் பண்ண வைக்கணும். ரெண்டுத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அப்போ அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இது வந்து எனக்கு இப்போ ஆப் ஓபன் பண்ணோடனே சிலர் வந்து லாகின் பண்ணணும்னு பார்ப்பாங்க மேம். சிலர் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்னா சைன் அப்பா இருக்கும். ஸோ ஆமாம், இது நம்ம ஸ்கெட்ச் பண்ணலே நீங்க எதுவும் சொல்லலையா மேம்? ஸோ அதனால நான் அப்படியே இதுக்கு வந்துட்டேன். ஸ்கெட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் அது அப்படி டைரெக்டாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. அதிலிருந்து நம்ம மாற்றணும். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் இதில் காட்டணும். ஓகே மேம். இது மற்ற ஆப் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எப்படியோ அதிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீனே இல்ல மேம். இந்த ஸ்க்ரீனே இல்லைன்னா இப்போ இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ் பாருங்கள். ஜென்ரலாக லாகின் சைன்அப் ஃபார்ம்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதிலலாம் நிறைய ஐடியாஸ் வரும். நம்ம வந்து டைரெக்டாக காம்படிட்டர்ஸ் தான் பார்க்கணுன்னுலாம் இல்லை. இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ் இந்த ஆப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்பில் கூட லாகின் சைன்அப் ஸ்க்ரீன் பாருங்கள். இப்போ கூகுள் சர்ச் பண்ணாலே நமக்கு கிடைக்கும். லாகின் சைன்அப் யூஐன்னு போட்டாலே வரும். அதில் வந்து எப்படி இருக்கும் யூஸ்வலாக இந்த மாதிரி லாகின் சைனப்புக்கு டேப் மாதிரி வச்சு கூட நம்ம காட்டலாம். ஏன்னா ஒரே இடத்துல நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் காட்ட முடியாது. அப்படிங்கும்போது டேப் மாதிரி வச்சா ரெண்டுத்துக்கும் எது யூசரோட ப்ரிஃபரன்ஸோ அதை தானே கிளிக் பண்ண போகிறாங்க. ஒன்று தானே அட் அ டைம் பார்க்க போகிறாங்க. இல்லை டேப் மாதிரினா மேம்? ஆமாம், டேப் மாதிரி ரெண்டு இருக்கும். ஏதாவது ஒன்று தான் செலக்டடாக இருக்கும். ஒன்று செலக்டடாக இருக்கும்போது அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம்ல. இல்லை வெறும் லாகினை மட்டும் காமிச்சிட்டு கீழே வந்து சைன் அப் அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் அப்படின்னு காட்டலாம். ஸ்கிப் ஃபார் நவ் பதிலாக அந்த மாதிரி ஸ்டெப் தான் மேம். நிறைய ஆப்ல அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்தது. டைரக்டா வந்து சைன் அப் கொடுத்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தா லாகின் கொடுத்து அந்த மாதிரி, இல்லனா லாகின் கொடுத்துட்டு சைன் அப். ஆமா, இந்த ஸ்கிரீனே கூட வேணாம், டைரக்டா இப்படியே கூட போடலாம். எதுக்கு இது தேவையில்லாம இன்னொரு ஸ்க்ரீன் ஆட் ஆகுது? எக்ஸ்ட்ராவா யூசரோட ஸ்டெப் தானே இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க யூசர். அப்போ இங்க இருக்கிற லாகினை வந்து நம்ம கொஞ்சம் பெருசா காமிச்சுக்கலாமா மேம்? இங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதை சின்னதா தான் வச்சிருந்தேன் செகண்ட் ஸ்கிரீன்ல இருக்கிறது. ஆனா நம்ம தான் கலர் பேசிஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல. ஸோ அதை ஆப்வியஸா அவங்க இல்லைன்னா அதை பார்க்க தான் போறாங்க. ஓகே மேம். இன்னொன்னு என்னன்னா, சில இந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் ஸ்கிரீன் வந்து இந்த மேக்சிமம் இந்த மாதிரி ஆப்ல வந்து சாட் வந்து ஏஐ பாட் வந்து அவங்க அதோட நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வெல்கம் பண்ற மாதிரி ஒண்ணு கண்டினியூ கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் போற மாதிரி. இங்க அப்படி ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த இமேஜ் அதுக்கு கீழே அது தன்னை இன்ட்ரோ பண்ற மாதிரி கம்மியா இருக்கணும். அது என்ன ஆப் ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கே டைம் எடுத்துச்சுன்னா அப்புறம் அவன் உள்ள போறதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும்ல யூசரு. அதான் கேட்கேன். மற்ற ஆப்ல என்ன இருந்துச்சா லெட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைன் அப் வந்துட்டு அதுல நம்ம லாகின் போறதோ அந்த மாதிரி இருந்தது. அப்ப ஸ்பிளாஷ் ஸ்கிரீனே தேவையில்ல மேம். டைரக்டா இது ஓபன் ஆகி அது இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா, ஆனா அதுக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி அனிமேஷன் பண்ணி வைக்கணும்ல. அது லாஸ்டா பண்ணி வச்சிடுறேன் மேம். ஓகே, அப்ப ஓகே. அதான் இன்னும் இந்த லோகோ நான் என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணாததால நான் எதுவும் பண்ணல மேம். சோ ஃபர்ஸ்டே இதுலயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிருக்கேன். சோ அப்படி பண்ணிரலாமா மேம்? ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் மாதிரி கொடுத்துட்டு அதுல லெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா டைரக்டா இந்த பேஜ் வந்துரும். சோ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே பேஜ் ஆயிரும். ஆமா ஆமா. ஹலோ எஸ் மேம். நெக்ஸ்ட் இந்த சைன் அப் பேஜ் மேம். இதுல இப்போ சேஞ்சஸ் ஓகே மேம்.
இதுல வந்து எனக்கு இந்த ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணதுல இந்த இதை இங்க எப்படி மேம் கொண்டு வர? ஓகே. ஆட்டோ லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு இதுவும் அந்த பாஸ்வேர்டோட ஐக்கானும் ம். இதுவும் ஒரே குரூப். அதனால திரும்ப அந்த ஆட்டோ லேஅவுட் ஆட்டோ லேஅவுட் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஒரு குரூப் ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து இது தனியாக இப்போ இது எடுத்துகிட்டு போகணும்ல, அதனால் இந்த ஆ குரூப்பையும் அதையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறமா இது அப்புறம் நம்மளோட ம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு கலர் ஓகே. இந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ண வேணாம் க்ரீன் கலர் பவுண்டட் பாக்ஸில். ஏன்னா அது செலக்டட் ஸ்டேட் மாதிரி தெரியும்ல யூஸருக்கு பார்த்த உடனே. இது செலக்ட் ஓகே மேம். ஆயிருக்குன்னு நான் அது நினச்சிப்பாங்க. இதுக்கும் சைன் இன் வித் கூகுளுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரியும் இதை லைட் கிரேஷ் கலர்லயும் கொடுத்துருந்தேன் மேம். கிரே கலர்ல இருக்காது. எந்த ஆப்பை நீங்கள் எடுத்தாலுமே கிரே கலர் இருக்காது. வயர் ஃப்ரேமுக்கு தான் கிரே கலர் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சைன் இன் வித் கூகுள்னு ஃபுல்லாக காட்டாமல் வெறுமனே கூகுள் லோகோ போட்டுட்டு ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் பின்னாடி போட்டுக்கலாம். ஆனா அதோட எக்ஸ்ட்ரா இப்போ இங்க இப்படி கொடுக்கலாம்ல மேம். இங்க கூகுளும் இங்க ஆப்பிலும் கொடுத்துட்டு கூட நம்ம அப்படி பண்ணி லோகோ மட்டும் கொடுத்துடலாம்ல. ஆமா, லோகோ மட்டும் மட்டும் கொடுத்துட்டு but அதோட பின்னாடி வந்து ரெக்டாங்கிள் அதுக்கு பவுண்டடா அந்த இருக்கணும். மாதிரி. அது ஒயிட் கலர்ல இருக்கணும், கிரே கலர்ல இருக்கக்கூடாது. கிரே கலர் வந்து நமக்கு எந்த வழியிலையும் இந்த ஆப்க்கும் ரிலேட்டடா இல்லை. அண்ட் அது பார்க்க வயர் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. ஓகே மேம். ம். அப்போ இத சேஞ்ச் பண்ணிட்டு இங்க ரெண்டு லோகோ அதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் பண்ண தேவையில்ல மேம். எதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன்? இப்போ இங்க கூகுள் ஓபன் ஆனா அது அது மெயில் ஐடி மாதிரி வேண்டாம். ஓபன் அது ஆகும்ல, அதெல்லாம் டிஃபால்ட்டா நம்ம தேவையில்ல. மொபைல்ல இருக்கிறது தானே வரும். அதனால அதுக்கு வேண்டாம். ஓகே. சரி ஓகே மேம். இந்த கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, நான் மாத்திடுறேன். இந்த ரெண்டு பேஜ்லயுமே மாத்தணும், லாகின்லயும் மாத்தணும், இதுலயும் மாத்தணும். இன்னொன்னு என்னன்னா மேம், ஸ்பேசிங்கும் அந்த டெக்ஸ்ட் ஹையரார்க்கியும் கரெக்டா இருக்கா? டெக்ஸ்ட் சைஸ் ஹையரார்க்கி எல்லாம் கரெக்டா இருக்கா மேம்? ஒன்னொன்னுல ஒரு மாதிரி பண்ணிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 4ஓட மல்டிபிள்ஸ்ல பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நான் 2 மாதிரி எடுத்திருந்தேன் மேம். சம்டைம்ஸ் வந்து 4ஓட பண்ணோம்னா சில நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப் பண்ற மாதிரி இருக்கா. சோ 2 ஆட் பண்ணிக்கல மாதிரி பண்ணேன். ஆனா 4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் மேம். பிராக்டிஸ் பண்ணலையும். இது ஓகே தான். ஓகே மேம். இது அதோட இந்த பேஜ் அப்படியே நெக்ஸ்ட் அதோட காப்பியே தான் மேம். இங்க வந்து பை சைனிங் அப் யூ அக்ரி டு அவர் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பிரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எதுவுமே கொடுக்காம இங்க மென்ஷன் மட்டும் பண்ணிருக்கேன் மேம் இந்த பேஜ் லாஸ்டா. அது ஓகே. அண்ட் இந்த மாதிரி நம்ம இந்த ஐக்கன் இருக்குல்ல, இது வந்து விசிபிளா இருக்கு. விசிபிளா இருக்கும்போது நெட்ல பாஸ்வேர்ட் தெரியணும், இல்லனா இது ஹிடனா இருக்கணும். அதுக்கு சின்ன மைக்ரோ இன்டராக்ஷன் மாதிரி நான் போட்டுக்கவா மேம்? ஓகே. அது இல்லனா ஐகான் மட்டும் மாத்திக்கவா? ஆமா, ஐக்கனை மட்டும் மாத்திக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐக்கனும் பேக்கு இது எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல தான் இருக்கணும். அந்த டிஃபால்ட்டா எப்படி டிசேபிள்டு ஸ்டேட்ல இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து யூசரோட ஃபெமிலியரிட்டி கான்செப்ட் படி
யூசர் வந்து மற்ற ம். ஆப்பெல்லாம் பழகியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான். அப்போ இந்த ஆப்புக்கு வந்தாலும் அதே தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஐகான்ஸ் எல்லாத்துக்குமே டிஃபால்ட் Black கலரே குடுத்துக்கவா மேம்? ஆமா, ஏன்னா கிரே இதுக்கு கலரு, மட்டும் பிளாக். குடுக்காம இதுக்கும் சேஞ்ச் ஆமா, பண்ணணும்ல. அதுக்கும் ம். சேஞ்ச் பண்ணணும். அதுக்கும் சேஞ்ச் பண்ணா ஆ, ஆ. பெட்டர் தான். இல்ல இதுக்கு ஐக்கன் வேணாம்னாலும் ஓகே தான். ஏன்னா இது கொஞ்சம் ஆ. ஓல்ட் டிசைன் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த ஐக்கன் குடுத்து பண்ற மாரி. இல்ல அது வந்து அந்த ஹெச்ஆர் அத போர்ட்டலு. எடுத்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் குடுத்திருந்தேன் மேம். எனக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளா இருக்க மாரி இருந்தது. யூசர் நேம் மட்டும் அது ஆட்டோ லேஅவுட் போட்டிருக்கிறதுனால இங்க வந்துருது. நம்ம 16 ஸ்பேஸ் இங்க குடுத்திருப்போம் பேடிங் ஆக்சுவலி. ம், அப்போ அது இந்த இதுவும் டெக்ஸ்டும் அந்த அளவுக்கு நம்ம ம். டார்க்கா குடுக்கலல்ல மேம். சோ அதனால இந்த ஐகானாவது அப்படி இருக்கட்டுமேன்னு குடுத்திருந்தேன். ஆமா. இப்ப ஆனா இத இந்த ரிமூவ் ஐக்கன் பண்ணிட்டோம்னா இருக்கிறதுனால அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அது ஹெச்ஆர் போர்ட்டலோ இல்ல ப்ரொஃபஷனலா வேற ஆ அந்த எம்ப்ளாயி லாகின் புரியுது, பண்ற புரியுது. மாரி இருக்கு. ஆ இது இதுவும் ஓகே தான். ஓகே மேம். இதுக்கு வந்து வெறும் சைன் அப்ன்னு குடுக்காம, இதுக்கு அ ஹலோ ரெஜிஸ்டர் டூ கெட் ஸ்டார்ட்டட் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் ஹெட்டிங். அது ஒரு லைன் வச்சிருக்கேன் மேம் ஆல்ரெடி. நான் தான் ரொம்ப அடைக்கிற மாரி ஸ்க்ரீன் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுவுமே ஆமா, போடல. நீங்க வந்து சைன் இந்த அப்க்கு இடத்துல பதிலா அந்த வெறுமனே லைன் லோகோஸ் வச்சிருக்கேன் ஆட் ஒண்ணு. பண்ணா அடைக்கிற மாரி இருக்காது. இது வந்து சைன் இன் வித் கூகுள்னு ஆ குடுக்காம, வெறுமனே கூகுள் லோகோ, வெறுமனே ஆப்பிள் லோகோ பக்கத்து பக்கத்துல குடுத்துட்டு, குடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே மேம். டெக்ஸ்ட் ஒன் லைன் இருந்தா கூட அது அப்படி இருக்காது, ஃபீல் ஆகாது. ஸோ யூசருக்கு வெல்கம் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல சைன் இன் வித் கூகுள்னு ஆ காட்டுறது அவங்களுக்கு சிம்பிளா முன்னாடியே தெரியும். ஏன்னா மத்த ஆப்லாம் அவங்க யூஸ் பண்ணி பழகியிருப்பாங்க. அது அதோடது தான் அப்படின்னு தெரியும். பட் இந்த இடத்துல அவங்கள ஓகே வெல்கம் மேம். பண்ற மாரி இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் லாகின்க்கு வந்து வெல்கம் பேக் மாதிரி குடுத்துக்கலாம். அதுக்கும் ஆமாமா. லைன் வச்சிருக்கேன் மேம். நான் தான் ஆட் பண்ணல. ம். அது ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணயிலே டிசைட் பண்ணி சில இது வச்சிருக்கேன். அத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ம். ஓகே. அப்புறம் இதெல்லாம் இதுல சேஞ்ச் பண்ற மாரி எல்லாமே பண்ணணும். இதுக்கு கூகுள் பண்ணணும். டிக்கெட் சைன் அப். இங்க ஆமா. இந்த இது ஓகேவா மேம்? பை சைனிங் அப் யூ அக்ரி வித் அவர் டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பிரைவசி பாலிசி. ஓகே. அது அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ரீடபிளா இல்லாம இருக்கணும். ம். இல்லன்னா கிளிக் பண்ற மாரி குடுக்கணுமா? அதான் இது கிளிக் பண்றது தானே. இது 2மே கிளிக்கபிள் தானே இது இருக்கு. அதுக்காக தான் அத மட்டும் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ம். சம்டைம்ஸ் இங்க பாக்ஸ் மாதிரி டிக் பண்ற மாதிரி இருக்கும்ல மேம். அந்த மாதிரி குடுக்கவான்னு சொல்லி இல்ல கேட்டேன். அது வேண்டாம். டிக் பண்ற மாரி அதெல்லாம் வேணாம். இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி மட்டும் இது குடுத்தா ஓகே தானே? ஆமா. பிகாஸ் இது வந்து ரொம்ப பிரைமரி கிடையாதுல்ல. ஆனா அவங்க அத பார்த்துருக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்குள்ள அவங்க இத பார்த்து இத அக்ரி பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது கீழ ம். இருக்குல்ல. ஸோ மேபி அவங்க மிஸ் பண்றதுக்கும் ம். வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது ஒரு ஆப்ல பார்த்தேன். அவங்க வந்து லாஸ்ட்டா குடுத்திருந்தாங்க. சோ ஒரு ஸ்டெப்ப இங்க இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. இது ம். மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ்க்கு இதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே. ம். பார்க்கணும்னா அத நம்ம ஹைலைட் பண்ணி லிங்க் மாரி குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இத ஃபாலோ பண்ணேன். ம். இது பாட்டம்ல இங்க இது இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணுமா மேம் இல்லனா? ஆமா. மேல வச்சா பெட்டரா இருக்கும். இந்த லாகின வந்து இதே ஒரே லைனோட வச்சுட்டு, இத மேல வச்சிரலாம். ஆ, ஆ. ஓகே மேம். இதோட ஆல்ரெடி சேர்த்து லாகின் அது கொஞ்சம் அக்கவுண்டோட ஸ்பேஸ் சேர்த்து. ஓகே ஒரே மேம். லைனோட. ம். ஒரே லைன்ல ஒரே சைஸ்லயே வச்சா ஓகேவா மேம்? ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் லாகின். ஆ. ஓகே. இந்த ஸ்கிரீன் இப்போ இந்த பேக் பட்டன் இங்க தேவையில்ல. ஆமா. ஏன்னா நம்ம முன்னாடி வேற மாரி டிசைட் பண்ணியிருக்கோம்ல. முன்னாடி இருக்க ஸ்க்ரீன்ஸ். பண்ணிட்டோம். ம். அதனால தேவையில்ல. இன்னொன்னு இங்க இருக்கணுமா மேம்? இல்ல இந்த இடத்துல தான் நம்ம இங்க ஆல்ரெடி நேவிகேட் சைன் அப் பண்றதுக்கு குடுத்துட்டோம். குடுத்துருக்கோம்ல. ம். நெக்ஸ்ட் வந்து இது ஆன்போர்டிங் ஸ்கிரீனுக்கான இன்ட்ரோ மேம். ம். இதுல ஓகேவா மேம்? ம். இது ஓகே. ஸ்கிப் ஆப்ஷனும் இங்கே குடுத்துட்டோம். நம்ம அதுல பார்த்து அதுக்கப்புறம் ஆனா இதுக்கு பேக் வேணும்ல. லாகின் திரும்ப போடணும் மாரி இருக்கும்ல. ஆ ஓகே மேம். ஆன்போர்டிங்ல இருக்குமா? இருக்காதா? ஸ்கிப் கொடுத்தா டைரக்டா அதுக்கு அடுத்தது போயிடலாம். ஓகே.
இதுக்கு வேண்டாம், இதுக்கு பேக் வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும், இது ஓகே தான். ஓகே மேம். இதுல வந்து அந்த ஸ்க்ரோலர் மேல இருக்கும்ல, எனக்கு அதுக்கானது ப்ரோக்ரஸ். நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு எப்படி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தா அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அந்த இது எனக்கு வரல மேம். ஸோ அந்த ஸ்க்ரோல் கண்டெய்னர் இங்க கொடுத்துருந்தேன். இங்க அந்த அது பண்ண எனக்கு இன்னுமே காம்போனன்ட்ஸ் வேரியன்ஸ்ல வந்து நான் இன்னுமே ஸ்ட்ராங் கிடையாது மேம். எனக்கு அதோட பேசிக்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இதெல்லாமே சும்மா யூடியூப் பார்த்து கத்துக்கிறது தான். அது நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு சொல்லி தரீங்களா மேம் ஃபுல்லும்? ஏன்னா காம்போனன்ட்ஸ் அண்ட் வேரியன்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது யூஐ பேசிக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லி கொடுத்தா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே. இப்போ காம்போனன்ட்ஸ் அண்ட் வேரியன்ஸை இந்த ஸ்கிரீன்ஸ்ல நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டும் எனக்கு வேணும் மேம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே உள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த மேல இருக்கிற அந்த ஸ்க்ரோல் பார் வந்து என்ன பண்ண மேம், அதுல இங்க பேக் பட்டன் வேணுமா வேண்டாமா? சோ அதனால இந்த ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் அது கொடுத்திருந்தேன் மேம். எங்க இருந்து இப்ப இது வந்து ஆன்போர்டிங் முடிச்ச உடனே ஆன்போர்டிங்லயே தான் இது. ஆன்போர்டிங்கோட இங்க வந்து அதோட இன்ட்ரோ மேம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. ஓகே. இதுல அவங்க செலக்ட் பண்றது. சரி. ஆனா நம்ம ஆன்போர்டிங்க்கு இவ்ளோ பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா இந்த ப்ரோக்ரஸ் பார் இப்படி? அதான் அப்படி இருந்தா தானே உங்களுக்கு எவ்வளவு क्वेश्चंस இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது தெரியும். ஓகே. அது இருக்கு. பட் இதுல வந்து அவ்வளோ அக்யூரேட்டா தெரியுமா? நம்ம இதுக்கு வந்து கரோசல் மாதிரியே கூட கொடுக்கலாமே சிம்பிளா. ஏன்னா கம்மியாக தான் நம்ம வச்சிருக்கோம் ஆன்போர்டிங். 4 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்கு. ஸோ கரோசல் மாதிரி டாட்டடாக காமிச்சிட்டா இன்னும் சிம்பிளாக இருக்கும்ல. இதுன்னு பார்த்தா கூட இவங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாதுல்ல. இது எத்தனாவது கொஸ்டின் இருக்காங்கலாம் தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து குவிஸுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லனா 4 ஓகே. இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பார் வந்து குவிஸ்க்கு யூஸ் பண்ணா கரெக்ட். பட் ஆன்போர்டிங் ஸ்கிரீனுக்கு இது வேணாம். இதுக்கு வந்து நம்ம அந்த கரோசல் மாதிரி டாட்டட் இருக்கும்ல அதுவே யூஸ் பண்ணலாம். அது மேல வைக்கணுமா? மேல இல்ல, கீழ தான் வைக்கணும். கீழ தான வைப்போம். ஆமா ஆமா. ஓகே மேம். அது நெக்ஸ்ட் அது எனக்கு பண்ண தெரியும். நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஓகே தான். லாஸ்டா இருக்குறதுக்கு கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கண்டினியூன்னு அதுல கொடுத்திருந்தேன். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீ இதுல மாத்திட்டேன். ஸ்கெட்ச் பண்ணல கண்டினியூன்னு கொடுத்திருந்தேன். சோ நெக்ஸ்ட்னா நல்லா இருக்குல வேர்ட்னு சொல்லி மாத்திட்டேன். இதுல வந்து டிக் பாக்ஸ் மாதிரி வச்சா கொஞ்சம் பழைய ஸ்டைலா இருக்குமே சொல்லிட்டு கிளிக் பண்ணா இந்த மாதிரி அது நானா வச்சேன். இதுக்கு வந்து செலக்டட் ஸ்டேட்டும் ஒன்னு காட்டுங்க. இப்ப இத செலக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்படியா மேம்? ஆமா. இதுல ஸ்கிரீன்ல ஓகே மேம். இந்த ஸ்கிரீன்லயே தான். இதுக்கு தனியாலாம் பண்ண. புரியுது மேம். ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் அப்படி வச்சா. ஆமா. எல்லா ஸ்கிரீன்லயுமே வச்சு. இப்போ இங்க அப்போ இந்த ப்ராக்ரஸ் இங்க மேல இருக்க அந்த பாரும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. கீழ வச்சிட்டோம்னா ஓகே. ஸ்கிப் ஆப்ஷன் இங்கே இருந்தா ஓகேவா மேம்? ஆமா ஆமா. ஏன்னா லாஸ்ட் ஸ்பேசிங் மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஃபிக்மா மிரர்ல பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட்டுக்கும் ஸ்கிப்புக்கும். ஃபிக்மா மிரர்ல நீங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க. ப்ரோட்டோடைப் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரோட்டோடைப் பண்ணுங்க. ஸ்கிப் கொடுத்தா நெக்ஸ்ட் மிஸ் கிளிக் ஆக கூடாது. ஓகே மேம். சோ அது கிளிக்கபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுல ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஸ்பேசிங் கரெக்டா இருக்கா, டெக்ஸ்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகே மேம். சோ அதான் இது ஸ்கிரீன்ஸ் நிறைய பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் மேபி எல்லாமே ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணன்னு சொல்லிட்டு தான் மேம் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். இது அதுல தான் மேம் எடுத்தேன். ஃப்ரீ பிக்ல தான் எடுத்தேன். இந்த இமேஜா எடுத்தேன். ஆனா இதுவுமே நான் பார்க்கல எஸ்விஜி டவுன்லோட் பண்ணலாமான்னு. இங்கதைக்கு இப்போ இதுக்கு இமேஜ் போதுமேன்னு சொல்லிட்டு இமேஜா எடுத்தேன். இது ஓகே தானே மேம்? இமேஜ் இந்த கான்செப்ட். ஏன்னா இதுல பேக்ரவுண்ட் இல்லல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம நல்லா வேணும்னா அதுலயே பேக்ரவுண்ட் ரிமூவர் இருந்ததா, அதை ரிமூவ் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஆனா எஸ்விஜியா டவுன்லோட் பண்ணணும்னு நான் யோசிக்கல. சோ அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் மேம். இமேஜை விட எஸ்விஜி தான். எஸ்விஜில குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் பேக்ரவுண்ட் இல்லாம கிடைச்சது உங்களுக்கு அது பிஎன்ஜி இல்ல ஜேபிஜில பிடிச்சிருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம்.
நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். இது எல்லாமே இப்பதான் அவைலபிளா இருக்கு மேம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்கையில எல்லாம் இந்த மாதிரி இமேஜஸ் ஃப்ரீ பிக்ல இல்ல. இப்பதான் அந்த ஏஐ ஜெனரேட்டட் ஃபுல்லுமே இருக்கு. இதுல 3 கொஸ்டின்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் வந்து மெயினா எதுக்காக வந்திருக்காங்கன்னு, இன்னொன்னு வந்து எப்பயுமே எப்படி பண்ணுவீங்க, ஹோப் அப் பண்ணுவீங்க இதுல அப்படின்னு. ஓகே. ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. அதுல 3 அதுல அதுக்கப்புறம் இந்த ஆப்போட கோல் நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும்ல மேம், அததான் இங்கே கேட்டுறது. ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து போடலாம்னு அதுல சொல்லியிருந்தீங்க மேம். நான் ஏஜ் போட்டுக்கவா இல்லனா இன்னொரு கொஸ்டின் ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணிக்கவா மேம்? இதுக்கப்புறமாவா? இந்த இந்த இப்ப இதுல 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். நம்ம மெயினான கொஸ்டின்ஸ் 3 கேட்டுட்டோம். இப்போ ஏஜ் இம்பார்ட்டன்ட்டான்னு கேக்குறேன் மேம். கேக்குறது அது நம்ம ஆப்போட கோல் பொறுத்து ஆக்சுவலா அவங்க எதுக்காக வராங்க, அது தேவைப்படுமா இல்லையாங்கிறது. இப்போ ஏன்னா ஏஜ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லனா நம்ம அடிஷனலா இன்னும் ஒரு கொஸ்டின் கூட ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம்ல மேம், அதனால. ஆமா, ஆட் பண்ணலாம். அவங்க இல்லைன்னா ப்ரொஃபைல் போயிட்டு கூட ஏஜ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா ஆல்ரெடி அங்க நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆமா, அவங்களோட நேமும் இதுவுமே. பட் ஏஜ் வந்து எடிட்டபிளா கொடுக்க கூடாது. ஒன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அதான் அதுலயே மாறுற மாதிரி டேட் ஆஃப் பர்த் பிக் பண்ண உடனே. அப்போ இங்க வெறும் என்டர் யுவர் ஏஜ் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லனா லெஸ் தென் 18 மோர் தென் 18க்கு பதிலா இல்ல இந்த ஸ்கிரீனே வேண்டாமா? ஏஜ் அவ்வளோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸான எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு இந்த ஆப்புக்கு. ஓகே, ப்ரொஃபைல்லயே ஆட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே மேம். அண்ட் அப்போ இத சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் அப்ப ஆட் பண்ணிரவா மேம்? வேற ஏதாவது ஓகே இம்பார்ட்டன்ஸா நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இன்னொன்னு இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத அரேஞ்ச் பண்ணி எதுக்கு அப்புறம் எந்த கொஸ்டின் வந்தா நல்லா இருக்குமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஆப்ல அவங்க வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி கேட்கவா? கேட்கலாம். அந்த மாதிரி யூசர் ரிசர்ச் பண்ணீங்கல்ல, ஸோ அதுல இருந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கொஸ்டினை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த சிடிஏ இப்போ இதை கிளிக் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து இந்த ரவுண்டட் கார்னர் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதே தான் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறோம், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஆமாம், பட்டனுக்கு 20யும் இதில் 25 அது மாதிரி பட்டன் ஹைட்டும் இதோட ஹைட்டும் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து 24 அதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4லயே பார்த்துக்கோங்க. 25 இல்லாமல் 24 ரொம்ப ரவுண்டடாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுற மாதிரி 16 அண்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து பேஜ் அலைன்மெண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ எல்லா ஸ்க்ரீன்லேயும் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும். இது மட்டும் நடுவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா யூசர் வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அடுத்த ஸ்க்ரீன்ல கீழே போயிடும். அதுதான் எனக்கு அதனாலதான் ஏஜ்மே அவரோட இம்பார்ட்டன்ஸான்னு தெரியல. இதே இமேஜ் அதுக்காக நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லல. இது இம்பார்ட்டண்ட்டாக இன்கேஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அலைன்மெண்ட்டை கரெக்டாக எல்லா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, புரியுது. இப்போ இதுக்கு நேரா வச்சுட்டு இங்க ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்தா கூட இந்த அலைன்மெண்ட் வந்து எங்க இருந்ததோ அதே மாதிரி. ஆமா, இப்போ ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ல இருந்து ஓகே, இது ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே மேம். இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா மேம், லாஸ்டா வந்து நிறைய ஆப்ல வந்து இந்த வைஸா ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிக் நேம் வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அங்க ஆல்ரெடி யூசர் நேம் கொடுத்துடுறோம். இங்க இந்த ஆப்ஷன் கொடுக்கவா மேம்? ஸ்கிப் தான், இல்லனா வேண்டாம்னா அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அனிமேஷன் மாதிரி சொன்னீங்கல்ல, சோ அதே அனிமேஷன் இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதுதான் இப்போதைக்கு அந்த அங்க யூஸ் பண்ண அதே லோகோவை சும்மா போட்டிருக்கேன் மேம். அந்த அனிமேஷன் திரும்ப கண்டினியூ ஆகுற மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா then you can have this nickname. ஓகே. அனிமேஷனா அது இது
கண்ணு சிமிட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணணுமா மேம்? பிளிங்க் பண்ற மாதிரி, நீங்க இந்த ஹேண்ட்ஸ் மாதிரி எல்லாம் மூவ் பண்ண நீங்க இங்க என்ன மாதிரி எடுத்துட்டு வரேன்னீங்க? வெல்கம் ஸ்க்ரீன்ல. மாதிரி. அது இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு அனிமேஷன்ஸ் போட்டோஷாப் அந்த பேசிக்ஸ் டூல்ஸ் மட்டும் தான் மேம் தெரியும். அதை நான் யூடியூப் பார்த்து எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டா வேணா நான் பண்ணலாம். ஆ. அதான் ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். இப்பயே ட்ரை பண்ணாதான் கத்துக்க முடியும்னு ஒரு ஐடியால இருக்கேன். சோ அது இதுக்கு ட்ரை பண்ணிட்டு நான் சொல்றேன் மேம். ஓகே. ஓகே மேம். அவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் பண்ணதுல இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. இன்னும் ஹோம் ஸ்கிரீன்ல இன்னொன்னு என்னன்னா மேம், லாஸ்டா சொல்லியிருந்தோம். ம். அதுல வந்து இன்னொன்னு இந்த ஆன்போர்டிங் ஸ்கிரீன்ல இன்னொன்னு மறந்துட்டேன் மேம். ஹவ் யூ ஃபீல் டுடேன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பண்ணல, அத ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிருந்தோம். இந்த ஏஜ் ஆட் பண்ணல. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கங்கறத அங்க ஆட் இப்போ பண்ணிருந்தோம் எப்படி மேம். ஃபீல் பண்றீங்கங்கறத நம்ம ஹோம் பேஜ்ல கேட்போம்ல. அதுதான், அதனாலதான் அந்த ஸ்கிரீன் நான் ஆமா, கொடுக்காம அது இத வேணாம். நான் வந்து ம். இந்த பேஜ்ல கொடுத்திருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் இந்த பேஜ். ஆனா அதே மாதிரி கொடுக்க வேணாம். நம்ம ஹோம் பேஜுக்கு வரும்போது அதை எடிட் பண்ணலாம். ஓகே மேம். அதுல இன்னுமே சேட்ட வந்து எந்த ஆப்ஷனா காமிக்க, எப்படி காமிக்கன்னு சொல்லி வேற மாதிரி பார்க்க சொன்னீங்க. நான் நிறைய இதுல பார்த்தேன் மேம், எனக்கு கிடைக்கவே இல்ல. ம். அதாவது chat. சேட்ட வந்து என்ன, இப்போ ஹோம் பேஜ்ல தான் அந்த சேட்டுக்கான ஆப்ஷன் கொடுக்க சொன்னீங்க, ஏஐக்கானது. ம். அத நான் இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கெட்ச் பண்ணையில கொடுத்திருந்தேன். இதுக்கு வேற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ம். அது எப்படி? அது இருக்கா? எங்க அந்த சொல்லிருந்தேன்? ஸ்கெட்ச் பண்ண அது அந்த யூஎக்ஸ் பேஜ்ல தான் இருக்கும் மேம். அந்த பேஜ்ல வந்து லாஸ்டா நீங்க அதுக்கு குடுக்கையில நீங்க கமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இங்க இருக்கு மேம் இந்த பேஜ். ம். இதுல ஏதோ சொல்லிருந்தீங்க. இங்க கொடுத்திருந்தேன். அந்த அதுக்கான லோகோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிருவோம். அந்த லோகோவும் இதுவும் ம். கொடுத்திருந்தோம். ம். அது மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம்னா இங்க ஒரு ஸ்பேஸ் மாதிரி வேற தனியா இருக்குமா. சோ அதனால இத டிஃபரெண்டா ட்ரை பண்ண சொன்னீங்க. ஆனா நான் பார்த்தேன் மேம், எனக்கு ஐடியா கிடைக்கல. ஓகே. இது ஏஐ சாட் மாதிரி எப்படி இப்போ மெட்டா நம்ம வாட்ஸ்ஆப்ல வருது அண்ட் மற்ற ஆப்லலாம் எப்படி ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் சிம்பிளாக. அது என்ன சர்ச் பார் மாதிரி தானே இருக்க போகுது, இல்லை அந்த மாதிரி தான் வரும். மெயின் அது வந்து இந்த ஆப்போட மெயினான ஒரு ஃபீச்சர்ல மேம், அதனால யோசிச்சேன். இந்த ஆப்போட மெயினானதே ஏஐ தான் ஃபர்ஸ்ட். சோ அத வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும்னு யோசிச்சேன். அப்படி கொடுக்கணும்னா நம்ம இங்க ஃப்ளோட்டிங் பட்டன் மாதிரி கூட இங்க கொடுத்துக்கலாம் மேம். ஆமாம், வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து மெட்டா சாட் போகிறதுக்கு ஏஐ அப்படி தானே காமிச்சிருக்காங்க இந்த சேட்டுக்கு மேலே. ஸோ சேட்டுங்கிறது வாட்ஸ்அப்பில் ப்ரைமரி. அதையே வந்து அவங்க நியூ காண்டாக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பாராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இதில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பாராக ட்ரை பண்ணலாம். இல்லை அதை அந்த ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த இடத்துலையே ரீப்ளேஸ் பண்ணி அது கொஞ்சம் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த டைம் டு கேட்சப்க்கு பதிலாக ஏஐலேருந்து கேட்குற மாதிரி. இப்படி கொடுத்துக்கவா மேம்? இங்க குட்டியா அதோட ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்துட்டு இங்க அந்த டெக்ஸ்ட் அதுல இருந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கவா? அந்த மாதிரி நம்ம காட்டலாம். ஸோ அதுவும் ப்ரைமரியாக இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பாரை விட இது நல்ல அப்ரோச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது ஒரு அப்ரோச் மாதிரி நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணி, இன்கேஸ் அதில் வேறு எதுலேயும் இல்லைன்னா கூட நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம அதில் இருந்து ஃபர்தர் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அவ்வளவுதான் மேம். சரி, நான் மிச்ச ஸ்கிரீன்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன் மேம். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த வேரியன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அது பேசிக்ஸ்ல இருந்து சொன்னீங்கன்னா, ஏன்னா அது நிறைய நானும் பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. பிராக்டிக்கலா கொஞ்சம் நான் பண்ணி பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதை இப்ப என்னோட ஆப்ல நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே மேம். வேற நான் நெக்ஸ்ட் டைம் அந்த இதெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா என்னால முடிஞ்ச நிறைய ஸ்கிரீன்ஸ் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. அது மாதிரி இன்னொரு டவுட் இருந்தது. பட்டன் வந்து ஏதாவது ரியாக்ஷன் பட்டன்ல மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது அதுல இருக்கணும் அப்படின்னா அது இப்பவே நான் பண்ணி வச்சுட்டேன்னா நான் எல்லாத்துக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்ல மேம்? ஆமா. இப்போ எதுவுமே குடுக்கல, நான் சும்மா டெம்பரரியா தான் கொடுத்தேன். நான் ஒன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்க.
பட் அது பாத்தீங்கன்னா என்னன்னா அது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல டுட்டோரியல் இல்ல. பட் கிளிக் பண்ணா அது சுத்தி இந்த மாதிரி ஷேடோ வர்ற மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது. பட் எனக்கு அது எப்படி இதுல நம்ம பண்ணணும்னு எனக்கு தெரியல. ம். இப்போ இத கிளிக் பண்ணோம்னா ப்ரோட்டோடைப் பண்ணணும். ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கீங்கல்ல? டேப் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கிளிக்கு கொடுக்கணும். பண்ணிருக்கேன். இப்போ இத கிளிக் பண்ண உடனே அது ஒரு மைக்ரோ செகண்ட் அந்த இன்டராக்ஷன் அந்த இது வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போற மாதிரி. ஆ ஏன்னா டைரக்டா இன்னைக்கு இது காப்பி வெப்சைட்னா பண்ணி பேஸ்ட் பண்ணா வருமே. அது வரல மேம். நான் பண்ணேன். அது எனக்கு அது அழகா வரல. அதனால ஏன்னா இந்த ஸ்கிரீன்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது வரல எனக்கு. ம். நான் பண்ணது இதுல ஏதோ மிஸ்டேக் பண்றேன். அதனால எனக்கு அது காமிக்கல. இது வந்துருச்சு. அது பேஜ்ல வருது. கிளிக் பண்ணா வருது. அண்ட் அடுத்த பேஜுக்கு போகணும்னா அது ஆனா ஓகேவா மேம்? எனக்கு என்னமோ அது இன்னுமே கொஞ்சம் நீட்டா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ம். இப்போ இத கிளிக் பண்ண உடனே இந்த லாகின் பேஜ்க்கு வர மாதிரி பண்ணோம்னாலும் அது வருமான்னு தெரியும். இல்ல அதுல இன்னும் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா பட்டன்ல? இது ஆக்சுவலா நல்லா தானே இருக்கு. இப்படி தானே வரும். வரும். ஆனா அது அப்படியே என்னோடது நெக்ஸ்ட் பேஜ்க்கு கொடுத்து பார்த்தேன். ஆனா அது போகல மேம். லாகின் இது வந்து டிலே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறமா இது அந்த அனிமேட் அதுதான் ஆனதுக்கு தெரியல. அப்புறமா ஆஃப்டர் டிலேன்னு இருக்கும். இந்த ட்ரிகர் போயிட்டு ஆன் டேப்புக்கு பதிலாக ஆஃப்டர் டிலே கொடுத்து இந்த அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த டிலே ஆனதுக்கு அப்புறமா வருது. ஸோ இது ரொம்ப நேரம் டிலே ஆகாமல் அது டைமை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே மேம். எனக்கு அதுதான் கொடுக்க தெரியல. நான் இல்ல நம்ம இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. இது நானா தான் ட்ரை பண்ணேன் மேம். இந்த இன்டராக்ஷன் எதுலயோ ஒரு இதுல யூடியூப்ல தான் பார்த்தேன். சரி இது நல்லா இருக்கா மேம்? ஆப்ல ஆட் பண்ணலாமா? இது ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த யூஐ வைஸ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன சைஸஸ் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணால் அந்த லோகோலாம் இப்போ டிசைன் பண்ண போகிறீங்களா, ஸோ அதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு பிராண்டிங்கில் வரும் இந்த லோகோ. அதுக்கப்புறம் காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த காம்பனண்ட்டும் அதில் ஆட் பண்ணுவோம். வேரியண்ட்டு காம்பனண்ட்டு. ஸோ அதுக்கு தனியாக வந்து அந்த இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேஸ் ஸ்டடிலையும் நம்ம போயிட்டு யூஐ ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த யூஐயில் இருக்க விஷுவல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அது எனக்கு 3 பேஜஸ் தான் மேம் என்னோடதுல. நம் லிமிட்டட் தான் என்னோடது. சரி. நான் கேஸ் ஸ்டடில ஆட் ஆமா அங்கே இல்லனா யூஎக்ஸ் ரிசர்ச்ல ஆட் பண்ணிக்கவா மேம்? ஓகே. யூஐ கேஸ் ஸ்டடி ஃபார் பிஹான்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூஐயில் கூட ஆட் பண்ணலாம். தனி மேலேயோ கீழேயோ ஓகே மேம். ஒரு ஒரு செக்ஷன் பேஜ் போட்டு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் மாதிரி. ஓகே மேம். அவ்வளவுதான் மேம். இப்போ இந்த பட்டனை நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கவா மேம் இப்போ? ஆமாம். அது 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த காம்பனன்ட் வேரியண்ட் பட்டன் பார்ப்போம். ஓகே மேம். இப்போ பட்டனில் வந்து ப்ரைமரி செகண்டரி அதெல்லாம் பாருங்கள். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இந்த மாதிரி இருக்காது யூஸ்வலாக. மற்ற ஆப்லலாம் பாருங்கள் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எல்லாம் ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நான் சொல்றேன் மேம். ஓகே. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.